நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்கள் விருப்பமான தேர்தல் கணக்கு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது நம்முடைய நியூஸ் தமிழ் வாயிலாக இந்த தேர்தல் கணக்கு நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கு பின்னால் நடப்பது என்ன, இந்த கூட்டணி பேரங்கள் திரைமறைவில் என்னென்ன விஷயங்கள் பேசப்படுகிறது உள்ளிட்ட பல விஷயங்களை நாம் விரிவாக பார்த்திருந்தோம். மக்கள் பலரும் இந்த தேர்தல் கணக்கு நிகழ்ச்சி ஏன் நிறுத்தப்பட்டது, அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துங்கள், அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது என்று பலரும் கோரிக்கை வைத்து வந்தீர்கள். மக்களுடைய நேயர்களுடைய அந்த விருப்பத்திற்கு ஏற்ப 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு உங்கள் விருப்பமான தேர்தல் கணக்கு நிகழ்ச்சி மீண்டும் தொடங்கப்படுகிறது. நம்முடைய அரங்கத்திற்கு மூத்த செய்தியாளர் பாரி கார்த்திக் அவர்கள் வந்திருக்கின்றார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம்ண்ணே. இந்த நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி தேர்தல் கணக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான நிகழ்ச்சி. நாமளே செய்திக்காக அப்படிங்கிறத தாண்டி இந்த தேர்தல் கணக்கு நிகழ்ச்சிக்காக கூடுதலாக உழைச்சிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி பற்றி சுருக்கமாக உங்களுடைய கருத்து என்ன? பொதுவாக அரசியலுக்கு பின்னால் அப்படின்னு செய்திக்கு பின்னாலுங்கிற மாதிரி அரசியலுக்கு பின்னால் நடக்கிற விஷயங்களை சுவாரஸ்யமாக சொல்கிற அது பெரிய சக்ஸஸாக இருந்துச்சு. செய்திகளில் சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்களை நம்ம அதை பகிர்ந்துக்கிட்டது பெரிய வித்தியாசமாக இருக்குது. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஒரு செய்தியை படிச்சுட்டு இல்லை ஒரு தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை பார்த்துட்டு உட்காந்து விமர்சனம் செய்கிறவர்களுக்கு மத்தியில் நேரடியாக களத்துக்கு போய் அந்த செய்தியை நம்மளே எடுத்த செய்தியோட பின்புலத்தை நம்ம விசாரித்து நம்மளே பேசுகிற மாதிரி அது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தொடர்ச்சியாக இந்த வருஷம் அது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு நிறையா இருக்குது. கண்டிப்பாக 2024 பண்ணதை விட 2026 நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த தேர்தல் கணக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அமையப்போகுது. இப்போ நம்ம நடப்பு அரசியல் பற்றி பேசுவோம். இப்போ நடப்பு அரசியல் பற்றி நம்ம பேசும்போது ஹாட் டாபிக் அப்படின்றது பாமகவுடைய அந்த பிரச்சனை தான். பாமகவில் தந்தை மகன் இடையே கடுமையான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நம்ம பல விஷயங்கள் நியூஸ் தமிழ் ஒளிபரப்பு செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த பாமகவில் நடக்கக்கூடிய பிரச்சனை பற்றி மக்களுக்கு அதிகமாக தெரியும். இதில் மக்களுக்கு தெரியாத பக்கங்கள், தெரிந்து கொள்ள வேண்டிய பக்கங்கள் அப்படின்னா என்ன சொல்லலாம்? இந்த பிரச்சனை இப்படியே போச்சுன்னா என்ன நடக்கும்? நான் பாமகவினுடைய இந்த பிரச்சனைகளுக்கு முன்னாடி பாமகவுடைய தேவை பற்றி முதல்ல சொல்லிடுறேன். ஆக்சுவலாக என்னென்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வடிவங்கள் போராடி கொண்டிருந்த ஒரு மக்களை அரசியலாக்கி அந்த அரசியலை அதிகாரத்தை நோக்கி பயணிக்க வச்சு அதில் வெற்றியும் பெற்றிருக்கார் டாக்டர் ராமதாஸ். மறுக்க முடியாது. நீங்கள் திமுக அதிமுகங்கிற ரெண்டு பிரம்மாண்ட கட்சிகளுக்கு மத்தியில் பாமகங்கிற கட்சியை வேரூன்றி அதை உருவாக்கி எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் இவ்வளோ தூரம் கொண்டு வருங்கிறது சாத்தியமான விஷயம் இல்லை, அவ்வளோ எளிதான விஷயமும் கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு வெற்றி பெற்றிருக்கார். இன்னொரு முக்கியமான வயசு, அவங்க யாருமே பெரிய பேக்ரவுண்ட் உள்ள பெரிய செல்வந்தர்களோ, அந்த சமூகம் பெரிய செல்வந்தர்கள் அதிகமாக இருக்க சமூகமோ இல்லை அவர்கள் மிக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சமூகமோ இல்லை. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட சமூகமாக அது மாறி இருக்கிறதுக்கு பாமக ஒரு முக்கியமான காரணம். அது உறுப்பினர் இருக்க உழைப்பும் பின்னாடிய காரணம். இன்றைக்கி பாமக அல்லாத கட்சிகள் கூட அந்த சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பாமகவோட அந்த கட்சியோட பின்புலமும் அதோட பலமும் ஒரு முக்கியமான போராட்டங்கள் இருக்குது. அனைத்து சமூக மக்களுக்குமான அந்த போராட்டங்கள் ஆமாம் இப்போ வரைக்கும் வலுவாக இருக்காங்கிறது தான் உண்மை. அப்படி இருக்க கட்சி சமீப காலமாக அவர்கள் தந்தைக்கும் மகனுக்குமான அந்த போக்குங்கிறது எல்லாருமே வெளிப்படையாக விமர்சிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மாநாடு தொடர்ந்து அவர் தன்னைத்தானே நான் தான் தலைவர்னு சொன்னது, அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக தான் இருப்பார்னு சொன்னது, இதுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு உள்கட்சி பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கடந்து பெற முடியாது. ஏன்னா இந்த பிரச்சனை 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக எதிரொலிக்கும். அது தொண்டர்கள் மத்தியில் மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ நீயே நிறைய பேர் நிர்வாகிகிட்ட பேசுகிற அவங்க என்ன சொல்கிறாங்க? இப்போ அவங்க நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப அவங்க குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்குறாங்க. குடும்பம்னா அவங்க கட்சியவே ஒரு குடும்பமாக பார்க்குறவங்க, நேசிக்கிறவங்க, அவங்க குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்குறாங்க. இது எலெக்ஷன் நெருக்கத்தில் கட்சியில் இப்படி ஒரு தந்தை மகன் சண்டைங்கிறது நிச்சயமாக எங்களோட தேர்தல் வெற்றியை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு உதாரணமாக அவங்க என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, சமாஜ்வாதி கட்சி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அந்த அளவுக்கு போகாது, அதை சுட்டி காட்டுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2017 வாக்கில் பார்த்தீங்கன்னா அகிலேஷ் யாதவ் அவர் அந்த கட்சியோட தலைவராக வந்துடுறாரு. பின் நாட்களில் அவங்க அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை வருது. ஒரு கட்டத்தில் அப்பாவை கட்சியை விட்டு நீக்கிடுறாரு மகன். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா படுதோல்வி அடைஞ்சிருது அந்த கட்சி. நல்ல வளர்ந்து வந்த ஒரு கட்சி தந்தை மகன் சண்டை காரணமாக பார்த்தீங்கன்னா பல்வேறு காரணங்களும் கூட
தோல்வி அடைஞ்சிருது. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாங்க, ஓ நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம்னா நம்ம கட்சி வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு உணர்ந்து அதுக்கப்புறம் ஒன்று சேர்றாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழலை நோக்கி போயிடுமோ அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாங்க, பயப்படுறாங்க. குறிப்பாக இந்த தந்தை மகன் இருவருக்கும் சண்டைக்கு காரணம் இடையில சில பேர் சிண்டு முடியறது தான் காரணம்னு சில விஷயங்களை சொல்கிறாங்க. ஏன் ஜிகே மணி சொல்கிறாங்க திடீர்னு சம்மந்தமே இல்லாமல்? இல்லை, அது சமூக வலைதளங்களில் அந்த மாதிரி ரைட்டப்ஸ் எழுதப்படுது. அதுக்கு ஜிகே மணி தொடர்ந்து நேற்றும் விளக்கம் கொடுத்துருந்தாரு, இன்றைக்கும் அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு. என்னை கத்தி வச்சு கூட குத்திடுங்க அதுக்கு பதிலாக, அந்த மாதிரி நான் சொல்லாதீங்க, நான் அது மாதிரி ஒருபோதும் அந்த மாதிரியான விஷயங்களில் செயல்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இருவருக்கும் இடையே நிறைய கருத்து முரண்பாடுகள் இருப்பதாகவும், சில பேர் வந்து இந்த 2 பேருடைய சண்டை வேணும் அப்படின்னு கட்சிக்குள்ளேயே ஆசைப்படுறதாகவும் ஒரு டாக்கு இருக்குது கட்சிக்குள்ளே. நான் பார்த்த வரைக்கும் நான் அதாவது பாமக வந்து அது தன்னுடைய வளர்ச்சி திமுக அதிமுக அந்த 2 கட்சிகளுக்குமே பாமக வேணும். ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம சந்திச்சிருக்கோம். ஒவ்வொரு கட்சியும் கூட்டணிக்கு வந்து தலைமை அலுவலகத்தை வர பேசுகிற நேரத்தில் பாமகவை நோக்கி தோட்டத்தை நோக்கி தான் வந்து 2 கட்சிகளுமே போய் கூட்டணி பேசியிருக்காங்க. அந்தளவுக்கு வலிமையான கட்சி. ஏன் இந்த அளவுக்கு போயிட்டாங்க, அவங்களோட பலம் என்னென்னு அவங்களுக்கே தெரியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு விஷயம் நான் பார்த்த வரைக்கும் அன்புமணி தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து எல்லா முடிவுகளையும் மருத்துவர் தான் ஐயா அவர் தான் எடுத்தார்னு ஒரு தகவல் இருக்குது. அப்பையிலேருந்தே அதிகாரம் அவர்கிட்ட வந்து கட்சியோட முழு அதிகாரம் இருக்குது. முழு அதிகாரமும் அவர்கிட்ட போய் சேரல. ஒருவேளை முழு அதிகாரம் அவர் அப்பயே கொடுத்துருந்தார்னா சொல்கிறது கரெக்டு. 2022 பாமகவினுடைய தலைவராக அன்புமணி தேர்வு செய்யப்பட்டார். தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 3 வருஷம் தாண்டிடுச்சு. இந்த 3 வருஷத்தில் பாமகவுடைய தலைவராக அன்புமணி செயல்பட்டாரா, முழுமையாக செயல்பட்டாரா அப்படின்னா செயல்படலை. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா செயல்பட விடலை அப்படின்னும் ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. இந்த ஜெயம் ரவி படத்தில் ஒரு டைலாக் வரும், இப்போ கூட என் கை உங்கள் கைக்குள்ளே தான்ப்பா இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி அன்புமணியை முழுமையாக ஒரு தலைவராக செயல்படவே விடலை. பெரியவர் டாக்டர் ராமதாஸ் அவர் தான் எல்லா முடிவுகளையும் எடுக்கிறாரு. மாவட்ட செயலாளர் மாற்றுறதா இருந்தாலும், புதுசாக ஒரு உறுப்பினர் போடுறதா இருந்தாலும் எல்லா பணியும் அவரே பார்க்குறாரு. நீங்கள் ஒரு பொறுப்பை நம்பி கொடுத்துட்டீங்கன்னா முழுசாக அவர்கிட்ட கொடுத்துடணும். அப்படி கொடுக்காத காரணத்தினால் ஏற்பட்ட பிரச்சனை இது அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படையில் இப்போ ஏன் இந்த பிரச்சனை பெருசாக வருது? நம்ம பார்த்த வரைக்கும் தொடர்ச்சியாக இதே மாதிரி தான் ஒரு கூட்டணி முடிவெடுத்தால் கூட மருத்துவர் தான் பார்த்தாரு, தொடர்ச்சியாக அவர் தான் சந்தித்தார், எல்லாத்தையும் பேசினார். இப்போ ஏன் சமீப காலமாக இந்த பிரச்சனையை வந்து நான் தான் தலைவர் என்று அவர் ஏன் சொன்னதுக்கு முக்கியமான காரணம் என்ன? அவரை மீறி ஏதாவது அன்புமணி தான் நடந்துக்கிட்டாரா? எதுக்கு அந்த மாதிரி சொல்ல வேண்டிய தேவை இருக்குது? இல்லை, நம்ம விசாரித்த வரைக்கும் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டணி என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் இந்த மாநாட்டை கூட சமீபத்திய உதாரணமாக எடுத்துக்கலாம். அந்த மாநாட்டில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசும்போது முழுக்க திமுகவை குற்றம் சாட்டி தான் பேசுகிறாரு. வன்னியர் இனத்துக்கே துரோகம் செஞ்ச கட்சி வந்து திமுக அப்படின்னு வெளிப்படையாக குற்றம் சாட்டி பேசுகிறாரு. ஆனால் மருத்துவர் ராமதாஸ் பெரியவர் அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு, தம்பி ஸ்டாலின் அப்படிங்கிறாரு, இந்த இனத்துக்கு ஊமை ஜனங்களுக்கு உங்களை விட்டால் வேறு யார் இருக்கா அப்படின்னு சொல்லியும் பேசுகிறாரு. அப்போ அதுலேயே நமக்கு 2 முரண்பாடான விஷயங்கள். திமுக ஆதரித்து தந்தையும் திமுகவுக்கு எதிர்நிலைப்பாட்டில் மகனும் இருக்கிறாங்க. கூட்டணிக்கு யாருடன் செல்வது என்பது தான் குழப்பம் இருக்கிறதா சொல்கிறாங்க. 2024 இந்த டாக்கு தான் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு அப்படின்னா, அதிமுகவுடன் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லியும் அதிமுகவுடன் கூட்டணி போக வேணாம் அப்படின்னு சொல்லியும் 2 டாக் அப்பா மகன் இடையே இருந்ததாகவும், ஆனால் அன்புமணி அவர்கள் பிஜேபியிடம் விரும்பி சென்றதாகவும் ஒரு டாக் இருக்குது. அதன் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை வந்து அதிக அளவில் வெடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டியும் இன்னும் சில பிரச்சனைகள் உள்ள கட்சிக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் ராஜேஷ், அதாவது தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கு வட தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 2 கட்சி கொடியும் அதிகமாக இருக்கும். இதை தாண்டி வந்து பாமகவோட கொடியும் விசிகே கொடியும் வந்து வட தமிழ்நாட்டு நிறைய இடங்களில் பறக்கும். ஆனால் இது வந்து தென் தமிழ்நாட்டில் சாத்தியமில்லை. வட தமிழ்நாட்டில் இந்த 2 கட்சிகளும் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு எந்த ஒரு பின்புலமுமே இல்லாமல் வளர்ந்ததுங்கிறது பெரிய விஷயம். சொல்கிறீங்க, வட தமிழ்நாட்டில் பாமகவும் விசிகவும் வளமாக இருக்கிற மாதிரி தென் தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியும் இல்லைன்றீங்க? ஆமாம், கண்டிப்பாக ஆல்டர்னேட்டாக. ஆமாம், ஆல்டர்னேட்டாக வேறு கட்சி இப்போ இந்த அளவுக்கு வளரல. பாமகவும் விசிகாவும் வளர்ந்த அளவுக்கு ஜான் பாண்டியன் அவர்கள் இருக்காரு, அதே மாதிரி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இருக்காங்க. இது இந்த அளவுக்கான ஒரு வளர்ச்சி, இந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை. அவங்க 2 பேருமே வந்து கடுமையான உயரத்தை அடைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்ல. ஏன்னா 2 கட்சிகளுமே தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக தமிழ்நாட்டில் இருக்காங்க. அப்படி இருக்கப்போ பாமகவுடைய இத்தகைய நிலைப்பாடுங்கிறது திமுக அதிமுக அந்த 2 கட்சிக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக தான் அந்த 2026 தேர்தல் கண்டிப்பாக முடியும். பாமக பலவீனப்பட்டால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கும். அப்படிங்கிற பாமக பலவீனப்பட்ட எப்படி திமுக கண்டிப்பாக பாமகவுடைய இந்த பிரச்சனைங்கிறது பாமகவோட இந்த பிரச்சனைங்கிறது முழுக்க யாருக்கு சாதகமாக அமைனா திமுக சாதகமாக. ஏன்னா பாமக இத்தகைய சூழலோ தேர்தலை சந்திக்கிறப்ப தொடர்கள் ஒரு கன்ஃபியூஷன் இருப்பாங்க. திமுகவுக்கு எதிராக வலுவாக பேச முடியாது அவங்களால. ஏன்னா தாங்கச்சி பிரச்சனையே தன்னால் பேச முடியாது. பாமகவோட நிர்வாகிகள் இந்த அளவுக்கு கடுமையாக போய் திமுகவுக்கு எதிராக அவங்களால பிரச்சாரம் பண்ண முடியாது.
அது வந்து திமுகவுக்கு பெரிய பலமாக இருக்குன்னு நம்புகிறோம். 2026க்குள்ளே இவர்கள் ஒற்றுமை நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்பா மகனிடையே சமரசம் ஏற்படுமா? வாய்ப்பு இருக்கா? உங்க கருத்து என்ன? எப்படி இருக்கணும்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி பிரச்சனைகள் வந்து எல்லா கட்சியிலையுமே நடந்திருக்கு. பாமகக்கு வெளிப்படையாக தெரியுது, அவ்வளோதான். நான் பார்த்த வரையில் அப்பா பகனுக்குரிய பிரச்சனைகள் வந்து சமாஜ்வாதி கட்சியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நடந்திருக்கு. இது பாமக வெளிப்படையாக, அதுவும் டாக்டர் ராமதாஸ் மூலியமாக தான் அது வெளிப்படையாக தெரியுது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ஆனால் இதுவும் சரியாகும். ஆனால் இதில் ஒரு பாயிண்ட் கவனிச்சிங்களா? டாக்டர் ராமதாஸ் தரப்புலேருந்து மட்டும்தான் விஷயங்கள் வெளியில் வந்துட்டே இருக்குது. அவர் எடுத்து பேட்டி கொடுக்குறதோ இந்த மாதிரியான அறிவிப்பு. அன்புமணி ராமதாஸ் வந்து இன்னமும் 45 ஆண்டு காலமாக ஐயாவினுடைய உழைப்பை கவனித்தீர்களா, ஐயா மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், அந்த மாதிரி தான் பேசுகிறார். இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை கூட நெகட்டிவாக கட்சிக்கு எதிராகவோ அப்படி இல்லைனா டாக்டர் ராமதாஸுக்கு எதிராகவோ அன்புமணி தரப்பில் இருந்தோ யாரும் எதிராக பேசுகிறதே கிடையாது. அவங்க அமைதியாக தான் அதை கடந்து போகணும். கட்சிக்குள்ளே விரிசலோ இது போன்ற எந்த பிளவுகளோ வந்துடக்கூடாதுன்றதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி அன்புமணி தரப்பில் தெரியுது. ஆமாம், இது தேர்தலுக்குள்ளாக இந்த பிரச்சனை முடிஞ்சாதான் அது பாமக மட்டும் இல்லை, பாமகவை சார்ந்திருக்க கூட்டணிக்கும் நல்லது. ஓகே. என்ன ராஜ், தைலாபுரத்தில் 2 நாளாக நிர்வாகிகளோட கூட்டம் போடுறாரு, இன்றைக்கி அணிகள் சார்பில் கூட்டம் போடுறேன்னு சொல்லியிருந்தாரு. என்னாச்சு? உண்மையில இந்த அணிகளுக்குள்ள கூட்டம் வந்தாங்களா, இல்லை மாவட்ட செயலர்கள் வந்தாங்களா? அவர் என்ன பிளானில் தான் இருக்காரு? ஆமாம், நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கடந்த 3 நாளாகவே தைலாபுரம் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கூட்டம் போட்டுட்ருக்காங்க. முதல் நாள் மாவட்ட செயலர் கூட்டம்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 98% நிர்வாகிகள் ஆப்சென்ட். அவங்க என்ன அன்புமணி அவர்களே ஆதரவாளராக அறியப்படுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இளைஞர் அணி, மகளிர் அணி, அந்த மாதிரி ஆட்கள்லாம் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டாங்க. இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்னியர் சங்க ஆலோசனை கூட்டம். இப்படி தினசரி ஒரு அமைப்பை கூப்பிட்டு, ஒரு அணியை கூப்பிட்டு கூட்டம் போடக்கூடிய வேலையை இந்த ராமதாஸ் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இது பார்க்குறதுக்கு எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, அதிமுகவில் எப்படி இபிஎஸ் அணி ஓபிஎஸ் அணின்னு கொஞ்ச நாள் இருந்தது, அந்த மாதிரி போகுமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ராமதாஸ் அவர்களுடைய நோக்கம் அல்லது அவர்களுடைய பயணம் ஒரு பீட் ரிப்போர்ட்டராக எப்படி தெரியுதுன்னா, அவர் தமிழகம் முழுக்க தன்னுடைய ஆதரவாளர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு தோணுது. முதல் நாள் மாவட்ட செயலர் கூட்டம் போடும்போதே ஆட்கள் வரலங்கிறப்பவே அவர் ஆஃப் ஆகிருக்கலாம் சைலண்ட்டாக. ஆனால் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக அணிகளை வர சொல்கிறார். மற்ற என்னென்ன அணிகள் இருக்கோ எல்லாரும் வாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டம் போடுறாருன்னா, அப்போ என் சார்பில் யார் யாரெல்லாம் இருக்கிறீங்க, என் ஆதரவாளர் யார், மகனுடைய ஆதரவாளர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், பிரித்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. அப்போ இவருக்கு வந்து ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போனதுக்கப்புறம் சைலண்ட்டாக இருப்பார்னு எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் தமிழ்நாடு முழுக்க மாவட்ட செயலாளர்கள் நியமனம் பண்ணார், ஐடி விங் நியமனம் பண்ணார், மகளிர் அணியை நியமனம் பண்ணார். இந்த மாதிரி ராமதாஸ் அவர்களும் தனித்தனியாக அணிகளை போட்டு அவர் தனியாக இப்போ எதுவும் பண்ண போகிறாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கட்சியே அவரது தானடா, அவர் ஏன்டா தனியாக நியமனம் பண்ணணும்னு. ஆனால் தேர்தல் ஆணையத்தின்படி அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக அன்புமணி தான் இருக்கிறாரு. ஒரு கட்சியோட தலைவர் தான் ஒருத்தரை நீக்கிறதுக்கும் ஒருத்தரை புதுசாக சேர்க்கறதுக்கும் அதிகாரம் பெற்றவர். அப்போ கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் 99% அன்புமணி அவர்கள் பக்கம் தான் இருக்கிறாங்க. அப்போ அப்படி பார்க்குறப்ப அவர் சொல்கிறது தான் கட்சியே இப்போ அவர் கைக்கு போயிடுச்சுங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய எளிமையான உதாரணமாக இருக்குது. அப்போ ராமதாஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, புதுசாக ஏதாவது கட்சியை கட்டமைப்பாரோ, புதுசாக அணி திரட்டுவாரோன்ற ஒரு கேள்வியும் எழுது. அதிமுகவில் ஏற்பட்டது போல் ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி, அந்த மாதிரி அன்புமணி அவர்கள் அணி, ராமதாஸ் அவர்களின் அணி, அந்த மாதிரி ஒரு எதிர்காலத்தில் போகுமோன்ற ஒரு பார்வையும் ஒரு விமர்சனமும் அந்த பேச்சுக்களும் பாமக வட்டாரத்தில் இருக்குது. தனி அணியாக போனால் கட்சி வெவ்வேறு பாதையில் பண்ண 2 பக்கம் கூட்டணி போவாங்க. அன்புமணி அவர்கள் வந்து ஒரு கூட்டணி விரும்புகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி விரும்புகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதான் வெளியில் டாக் இருக்குது, அந்த பக்கம் போய்டுறாரு. ராமதாஸ் அவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக விரும்புகிறாருன்னு சொல்கிறாங்க. அவருடைய பலத்தை ஒரு மாநாடு போட்டு நிரூபித்து அவர் திமுக பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே. இவங்க 2 பேரும் சமாதானம் பண்ணுற முயற்சியில் யாருமே ஈடுபடலையா கட்சியில்? ஜிகே மணி நான் சமாதானம் பண்ணுற முயற்சியில் தான் ஈடுபடுறேன்னு சொல்கிறாரு. ஆனால் சமாதானம் ஆகிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 2 பேருமே வந்து நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறவங்க, இறங்கி வந்துட மாட்டாங்க. உங்களுக்கு 2 பேரை பற்றியுமே நல்லா தெரியும். அதனால் அவர்களை சமாதானம் செய்யணும்னா அவங்க 2 பேரும் முடிவு பண்ணால் மட்டும்தான் உண்டு.